எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அரசியல் நாகரிகம் மற்றும் தரம் தாழ்ந்து தொடர்ந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார். மறைந்த முத்தமிழறிஞர் கலைஞர் குறித்தெல்லாம் அவர் விமர்சனம் செய்திருப்பது மிகுந்த வேதனைக்குரியது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அதற்கான பதிலை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் எங்களை போன்ற கழகத்தின் சாதாரண தொண்டர்களுக்கெல்லாம் இருக்கின்ற மனவலி என்பது, ஒரு முதலமைச்சராக இருந்தவர், ஒரு கட்சியின் தலைவராக இருப்பவர் எப்படி எவ்வளவு தளர்ந்தாண்டு பேசுகிறார் என்பதுதான். நாங்கள் அவரை போன்றெல்லாம் பேச ஆரம்பித்தால் அது பொதுமக்களிடத்திலே தேவையற்ற ஒரு பதற்றத்தை தான் உருவாக்கும். மறைந்த ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து இந்த எடப்பாடி பழனிசாமி போன்றவர்களெல்லாம் வளர்த்துவிட்டு மருத்துவமனையில் இருந்த நேரத்தில் இவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாடே அறியும். அந்த நேரத்தில் இட்லி சாப்பிட்டார், எல்லோரையும் பார்த்தார், சந்தித்தார் என்று சொல்லிவிட்டு பிறகு அதையெல்லாம் பொய்யாக சொன்னோம் என்று முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் போன்றவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே எப்படி நடந்தது, என்ன நடந்தது என்று தெரியாமலே அவருடைய கட்சித் தலைவர் மறைந்து போனதற்கு இன்றைக்கும் மர்மமாக இருக்கு. இன்னொரு புறம் ஜெயலலிதா அம்மையார் வாழ்ந்த அந்த ஊட்டி பங்களாவில் நடந்த கொள்ளை இதெல்லாம் யாரை குறித்து சுற்றி வருகிறது என்றால், சுற்றி சுற்றி எடப்பாடி கும்பலை சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி தன்னை வளர்த்து விட்டவர்களுக்கு நன்றி கிட்டு இருந்தவர், தன்னை வளர்த்துவிட்ட சசிகலா, டிடிவி போன்றவர்களுக்கு முதுகில் குத்தியவர். இவர் தேவையற்ற விமர்சனங்களை தொடர்ந்து வைப்பது என்பது கண்டனத்துக்குரியது. இதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதுவரை நமது முதலமைச்சர் அவர்கள், தலைவர் அவர்கள் அரசியலுக்கு எந்த அளவுக்கு நாகரிகமான முறையில் அவர் அரசியல் செய்து வராரு, இவ்வளவு விமர்சனங்களை ஏற்றுச்சு. மாண்பு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருக்கிறார். ஒரு நாளும் அந்த முதலமைச்சர் என்ற பதவியில் இருக்கிறோம் என்கின்ற அந்த அதிகாரம் ஒரு விதத்திலும் வெளிப்படாத அளவில் மிக மிக ஒரு சாதாரண மனிதராக நடந்து கொள்கிறார். மற்ற மாநிலத்தவர்களே பாராட்டுகிறார்கள், இப்படி ஒரு கண்ணியமான, எல்லோரும் பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கிறார் என்று. இன்னும் சொல்ல போனால், யாரெல்லாம் அவர்களை விமர்சனம் செய்கிறார்களோ அவர்களை கூட அவர்களுடைய உடல்நலக் குறைவாக இருந்தால் சந்தித்து நலம் விசாரிப்பது, அவர்கள் மறைவுற்றால் அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று மரியாதை செய்வது என்று அரசியல் நாகரிகத்தை எல்லோருக்கும் பாடம் நடத்துகிறவராக இருக்கிறார். அவரை பார்த்தாவது எடப்பாடி பழனிசாமி திருந்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து.